அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல காலையில ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல கொடுத்திருந்த லெவல் என்ன ஒர்க் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். கொஞ்சம் வாய்ஸ் டிஃப்ரெண்டா தான் இருக்கும், சரி பிடிச்சிருக்குங்க. சரி, நம்மளுடைய இன்ட்ராடே இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன் அனைத்துக்குமான இன்ட்ராடேக்கு மட்டும்தாங்க இது. இன்ட்ராடேக்கான கிளாஸஸ் வருகிற டிசம்பர் 12ஆம் தேதி 8 மணிக்கு துவங்குது. மொத்தம் 6 செஷன் இருக்கும். அதுக்கான டீட்டெயில் டாபிக் கேட்டவங்களுக்கெல்லாம் அனுப்பிட்டேன். இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் மட்டும்தான் 12ஆம் தேதி 8 மணிக்கு. மற்ற கிளாஸ் எல்லாமே சண்டே மார்னிங் 11க்கு இருக்கும். ஓகேங்களா? இங்கிலீஷ் கிளாஸ் மட்டும் சேஞ்சஸ் இருக்கும். ஓகேங்களா? யாருக்கு வேணுமோ அவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. சரி, இல்லாமல் இன்னைக்கு லெவல் போவோம். இன்னைக்கு என்ன நம்ம சேனலுடைய ஸ்லோகன் என்ன? மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. நம்ம சேனலுடைய ஸ்லோகனே அதுதான். அது மட்டுமல்ல, இந்த மாதிரி பப்ளிக் டொமைன்ல யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, லிங்க்இன், எனி பப்ளிக் டொமைன், ட்விட்டர், யார் எந்த கால் எது சொன்னாலும் நம்பாதீங்க. இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நீங்க படித்து அதை உணர்ந்திருந்து அது சரியா ஒர்க் ஆகுதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணி அப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. அதுவும் முக்கியமா இன்ட்ராடே வந்து மார்க்கெட்டே நான் மேக்ஸ் தான் சொல்றேன் எல்லாமே. ஆனா மேக்ஸ் சார்ந்து போய் படிங்க. மேக்ஸ் சார்ந்து படிக்கும் பொழுது போயிட்டு மார்க்கெட் சப்போர்ட்ன்ற சைஸ்ல போய் மேக்ஸ் போட்டுட்டு இருக்காதீங்க. ஆப்ஷன் பையருக்கு அது சூட்டபிளே ஆகாது. ஓகேங்களா? மேக்ஸ் சார்ந்து உங்களுக்கு யாரு சொல்லி கொடுத்தாலோ, உங்க பகுதியில் தெரிஞ்சவங்க யார் சொல்ல அங்க போய் கத்துக்கோங்க. படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. தெரியாம மட்டும் பண்ணாதீங்க. இல்ல நீங்களே ஓனா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு நம்ம கொடுத்திருந்தது 26,300 கால் 88 ரூபீஸ்க்கு பிலோ இருந்தா மார்க்கெட் டவுன் சைடும், எபோ இருந்தா மார்க்கெட் அப் சைடும் போகும்னு சொல்லியிருந்தோம். அங்க பாருங்க, 88 ரூபீஸ்க்கு நான் ஒரு லைன் போட்டிருக்கேனா, அதை பிரேக் பண்ணவே இல்லையா மேல, இப்போ மார்க்கெட் ஃபால். இதை நான் எப்போ கொடுத்த அந்த வீடியோ மார்னிங் 7:45 8 o'clock அந்த டைமுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன். கரெக்டுங்களா? அப்போ எப்படி இதை வந்து நம்ம அந்த ப்ரைஸை எடுத்தோம்? இதை வைத்து நம்ம ட்ரேடு நம்ம ஸ்டூடெண்ட் பண்ண மாட்டாங்க. இது ஒரு அடிஷ்னல் டூல், அவ்வளவுதான். இதை வச்சு நம்ம ட்ரேட்லாம் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம். எந்த ஸ்ட்ரைக்கு இப்போ இவர் கீழே இருக்காரு, அப்போ மார்க்கெட் இறங்க போகுது, அப்போ புட்டு வாங்கணும். புட்டை எந்த ஸ்ட்ரைக்கை வாங்கணும், என்ன விலையில வாங்கணும், அது எது வரைக்கும் போகும், என்ன ஸ்டாப் லாஸ் எல்லாம் நமக்கு தெரிந்திருந்தால் மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். யாரோ இப்போ யூடியூப்ல நான் சொல்லிட்டேன், இதை வச்சு போய் நீங்க ட்ரேட் பண்ண முடியுமா? அது தப்பு இல்லையா? யாரோ ஒருத்தர் சொல்றாங்க நம்பி பண்ணக்கூடாதுல்ல. நாங்க வந்து ஒரு பேட்டர்ன் என்ன நடக்க போகுதுன்னே இந்த இடத்துல வந்தா நமக்கு தெரியாது. கரெக்டுங்களா? ஓப்பனன்ஸ் சேஞ்சஸ் நடக்கலாம், பேட்டர்ன்ஸ் ஏதாவது ஃபார்ம் ஆகலாம், என்ன வேணா நடக்கலாம். ஆனா அது லைவ்ல நடக்கணும்ல. ஆனா நான் லைவ் பிஃபோரா கொடுத்துட்டேனே. அதனால சிந்திங்க. இந்த வீடியோக்கு நோக்கமே நீங்க சிந்திப்பதற்காக மட்டுமே. அப்போ மார்க்கெட் கண்டிப்பா இவர் கீழே இருக்கும்போது இறங்கிப்பாரு. ஒரே வேலை திரும்பணும்னா இது அதே டைரக்ஷன் கண்டினியூ பண்ணிடுச்சு. அவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.